அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் கடலப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நடுவில் பதத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 3 தக்காளி, 1/4 முடி தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறமேட்டு கருவேப்பிலை, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ வேக வச்ச உருண்டையை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.